உணர்ந்து திருமாலவிடமிட்டு நாதனார் கொடுத்த வரமதி சோதிக்கு உறந்து வந்த வல்லரக்கனை கொல்ல துணிக்க ஏது வேசம் கொள்வோம் என்றார். படந்தை ஆலிலுமே பள்ளி கொள்ளும் பச்சை வர்ணனரு சுரூபமாறி மடந்தை உருவாகி நின்ற மாயவன் ஒரு பெண் கோலம் கொண்டாயே. கொண்ட வர்ணன் தன்னுடனே சுரூபமாறி யோசனையால் பெற்ற மக்கள் கோலம் கொள்வாரா. சிவனிடத்தில் ஒப்படைத்து வல்லரக்கனை கொல்ல போக வேண்டும் என்று அச்சுவன் பச்சைமால் அடுத்த வனத்திலே வருகின்றார். அப்படி அடுத்த வனத்திலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அடுத்த வனத்திலே வந்த மாயவன் நினைக்கிறார். இந்த உலகம் எதனால் அழிகிறது? நீரால் அழிகிறது, நெருப்பால் அழிகிறது, காற்றால் அழிகிறது. ஆனால் இது கூட பெரிதல்ல, இதுக்கு கூட பெரிதல்ல. இந்த உலகம் முக்கியமாக அழிய வேண்டுமானால் பெண்ணால் அழிந்தவர்கள் தான் பெரிகோடி. ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். ஒரு மனிதன் வாழ்வதும் பெண்ணால் தாழ்வதும் பெண்ணால். அரக்கர் குலம் அழிய வேண்டுமானால் ஒரு பெண்கோலம் கொள்ள வேண்டும் என்று 32 லட்சணம் 16 வயது, அதாவது 16 வயதுடைய ஒரு மடத்தை கோலம் கொண்டார். கோலம் கொண்டு ஒரு சமயத்திலே அசுரர்கள் கையில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை வாங்க வேண்டும் என்று அச்சுதன் என் பெருமாள் 16 வயதுடைய ஒரு பருவங்கையாக கோலம் கொண்டார். அரக்கனை கொல்ல வேண்டும் என்று 16 வயதுடைய ஒரு மடந்தையாக கோலம் கொண்டார். கோலம் கொண்டு மண்ணிற்கு மண்ணிட அழகு, பெண்ணுக்கு பெண்ணிற்கு அழகு. இந்த ஆடை ஆவரணங்கள் கொண்டு அழகு பார்க்க வேண்டும் என்று கடகம் தண்டை கொடிசு ஈட்ட முட்டை எல்லாம் கொடிசு ஏழு முட்டை எல்லாம் கொடிசு ஈட்ட முட்டை எல்லாம் கொடிசு ஏழு முட்டை எல்லாம் கொடிசு பத்திரமாத்து தங்க ஒட்டி யானமா பார்க்கப்பதி நாயிரங்க வேண்டுமா பார்க்கப்பதி நாயிரங்க வேண்டுமா கொடிசு ஏழு முட்டை எல்லாம் கொடிசு ஈட்ட முட்டை எல்லாம் கொடிசு ஆமையா சொல்லையா வேண்டுமா அரக்கர்களும் அழிய வேண்டும் என்று ஒரு பெண் கோலம் கொண்டார். 16 வயதுடைய பருவம் அங்கே என்று சொன்னால் உச்சியிலே உச்சிப்பிறை வைக்கின்றார், நெற்றிப்பிறை வைக்கின்றாள், நீள கூந்தலை பின்னினாள். அந்த கொண்டையிலே மாயவன் ஒரே ஒரு பிச்சி மலரை எடுத்து சூடினார். மாயவன் வைத்த அந்த ஒரு பிச்சி மலரானது அகில உலகமே மணத்ததாம். அவ்வளவு அழகு, அவ்வளவு வாசனை. கொண்ட நிறைய பூ வச்சாலும் பூ மணக்காது, கொண்டையும் மணக்காது. ஏன்னா பூக்கடை இருக்கிறது, சாக்கடைக்கு மேல இருக்கிற பூக்கடை இருக்கு, எப்படி வாசனை வரும்? பூமணம் இருக்காதா? சரி, அது மட்டுமா? அதாவது விலை உயர்ந்த பட்டு ஒன்று கட்டினாள். அடே கப்பா, பட்டு நழுகி போகாமல் இருக்க வைர கல்பதித்த ஒட்டியான ஒன்று மாட்டினாள். ஆமா, விரல்களுக்கு தங்க மோதல்களை அணிந்தாள், தலையிலே விதவிதமான மாலைகள் அணிந்தாள், கைகளுக்கு அப்படி வளையல்கள் அணிந்தாள். அதன் நடுவிலே ஒரு தெய்வ திரு தாலி ஒன்று அணிந்தார். ஆமா, வேணும் இல்ல? காரணம் என்ன தெரியுமா? என்னமா? கானகத்திலே ஒரு ஆடவரை நாமல் சந்திக்க போகிறோம். ஆமா, பெண்களுக்கு தாலி ஒரு வேலி என்பார்கள். கழுத்துல தாலி இருந்தா பார்க்க ஆண்கள் கொஞ்சம் பார்த்துதான் பார்ப்பாங்க. ஆமா, பின்னாடி வர்றான், கெட்டனவே பின்னாடி வருவான் அப்படின்னு சொல்லி
தாலி ஒன்று அணிந்து காலிலே ஜலங்கை அணிந்து கால் விரலிலே கட்டுவம் பீலி மயிலடி மிஞ்சி அணிந்து இரு கையை வீசி மாயவன் நடந்து வருகின்ற எப்படி நடந்தாலே மோகினி பட்டு தன்னை கொல்ல அந்த தோண்டு தன்னை கொல்ல தன்னை கொல்ல இவன் மீது வரும் போது நல்ல தெய்வமானவர்கள் தன்னை கொல்ல கஞ்சி பிள்ளை கண்டு தேவர் மையனது தெய்வலோக பெண்ணிகளோ நாகலோக கன்னிகையோ பேசுமலை மயக்க வந்த மாதோ போனால் இப்படி கிடையாது கணனாகிய என்பெருமாள் அழகான ஒரு பெண்கோலம் கொண்டு காலிலே ஜலங்கை அணிந்து அரக்க நிற்கக்கூடிய திசையை நோக்கி மாயவன் நடந்து வருகின்றார். நடை என்று சொன்னால் ஜல் 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 என்று நடந்து வருகின்றார். ஜல் ஜல் என்ற ஓசையானதே சலங்கை ஒலியானது சிவபெருமானை தேடி கானகத்தில் நிற்கின்றானே வல்லரக்கன். வல்லரக்கன் காதிற்கு நில் 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 என்றே கேட்கின்றது. உடனே இந்த அரக்கனானவன் மனதுக்குள்ள என்ன நினைக்கிறான் என்னடா இது? ஆமா, சலங்கை ஒலி கேட்கிறது. சலங்கை ஒலி கேட்க வேண்டும் என்று சொன்னால் கானகத்தில் ஏதாவது பெண்மணி வந்திருக்க வேண்டும். பெண்கள் தான் சலங்கை அணிவார்கள். கானகத்திலே பெண்கள் வருவார்களா? ஒருவேளை வழி தவறி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலம்பு சத்தம் கேட்கக்கூடிய திசையை நோக்கி வருகிறான் வல்லரக்கன். ஓடி வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சூரிய பிரகாசம் போல் அழகான ஒரு பதவி போல் இருப்பேன். அண்ணே, பெருமாளே ஒரு அழகன் என்று சொல்லுவார்கள். ஆமா, உண்மைதானே. அந்த பெருமாளை ஒரு பெண்கோலம் கொண்டால் பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேண்டும். ஆமா, அந்த மாயவன் ஒரு பெண்ணாக வருகின்றார். சரி, அரக்கனுடைய கண்ணுக்கு சூரிய பிரகாசம் போல் ஒரு பெண்ணானவள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார். மனசுக்குள்ளே நினைக்கின்றார், ஆகா, காட்டுக்குள்ளே இவ்வளவு அழகான ஒரு தேவதை, இவள் யாராக இருக்கும்? தெய்வலோக பெண்ணிவளோ, தெய்வலோக பெண்ணிவளோ, தெய்வலோக பெண்ணிவளோ, நாகலோக கன்னிகையோ, நாகலோக கன்னிகையோ, தெய்வலோக 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 பெண்ணிவளோ, தெய்வலோக பெண்ணிவளோ, தெய்வலோக பெண்ணிவளோ, நாகலோக கன்னிகையோ, நாகலோக கன்னிகையோ, பார்வதியோ 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 லட்சுமியோ, பார்வதியோ லட்சுமியோ, பார்வதியோ லட்சுமியோ, ஊர்வசியோ மேனகையோ, ஊர்வசியோ மேனகையோ, போட்டு அடி யாராக இருக்கும்? தெய்வலோகே தெய்வேந்திரன் மனைவி இந்திராணியாக இருப்பாளோ, அல்லது நாகலோகத்து நாககன்னியாக இருப்பாளோ, அல்லது நாட்டியம் ஆடக்கூடிய ஊர்வசியாக இருப்பாளோ, மேலகையாக இருப்பாளோ, அம்பையாக இருப்பாளோ, அப்படி என்று எண்ணாது எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்டார். சரி, யாராக இருந்தா நமக்கு என்ன? கானகத்தில் வந்திருக்கிற லேச ஒரு இட்டு போய் பேசிட்டு வருவோமே. பக்கத்துல போய் ஊரு பேரு கேட்டா சொல்ல போறேன். அதானே. என்று பெண்ணுடைய அருகிலே வருகிறான். பெண்ணை பார்த்தவன் கேட்கின்றான், அம்மா பெண்ணே, ஊரு என்னம்மா? பெயரை சொல்லம்மா, பெயரை சொல்லம்மா, உற்றார் யாரம்மா? பெற்றோரை சொல்லம்மா, ஊரு என்னம்மா? பெயரை சொல்லம்மா, பெயரை சொல்லம்மா, உற்றார் யாரம்மா? பெற்றாரை சொல்லம்மா, தன்னோதனையா வந்ததேனம்மா, வந்ததேனம்மா, சங்கடத்தையும் சொல்ல தாயம்மா, தனியாய்
அம்மா மோகினி உன்னுடைய ஊர் என்ன? பேர் என்ன? ஆயர்வாடி வட்டணம். ஆமா. என் பெயர் மோகினி தங்கம். சரி. அம்மா பெயர் யசோதை. சரி. அப்பா பெயர் நந்தகோன். சரி. கணவனோடு சண்டை போட்டு உலக வாழ்க்கை வேண்டாமன வருது. தாய் வீட்டுக்கு போகணும், இல்லாவிட்டால் சாகணும்னு வந்திருக்கேன். ஐயோ அப்படியெல்லாம் செய்துடாதே. பாரு, என்னோடு வந்து விடம்மா. ஆமா, என்னோடு வந்தால் நாம எப்படி வாழலாம் தெரியுமா? எப்படி? சிறிய பொண்ணு மோடிய சிம்மாசனம் வந்தாயனா, சிம்மாசனம் வந்தாயனா, ஸ்ரீராமல் போல் இருக்கலாம், அன்னை பெண்ணை சேர்ந்து நாமல் வாழ்ந்திருக்கலாம். சிம்மாசனம் வந்தாயா, சும்மாதி வந்தாயனா, ஸ்ரீராமல் போல் இருக்கலாம், அன்னை பெண்ணை சேர்ந்து நாமல் வாழ்ந்திருக்கலாம். முக்குத்தி கண்ணத்திலே முத்தி இருந்து சத்தை வாயடி, அன்னை பெண்ணை முன்னோ செய்த தவறாங்கடி. போவதற்கு நல்ல நாள் பார்க்கணும், நடந்து மெல்ல போகலாம் வாடி, நான் உன்னை அழைத்தானடி. போட்டு போட்டு ராட்சதா, நான் உங்களோடு வந்தால் நாமல் எப்படி வாழலாம்? ராமனும் சீதையும் எவ்வளவு அழகாக வாழ்ந்தார்களோ அவ்வாறே வாழலாம். உங்களுடைய பெயர் என்னவோ? என்னுடைய பெயர் பக்தசுரனாகிய வல்லரக்கன். உங்களுடைய நாடு? பாதாள நாடு. இங்கே வந்த காரணம்? இங்கே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கிறதா? இது ஒரு கல்யாணம் ஆகியிருக்கிறது. அவள் பெயர் என்ன? தேசமுற்றாள். இருக்கிறாளா, இறந்து விட்டாள்? இருக்கிறாள், இருக்கிறாள். ராட்சதா, என்னை போன்ற ஒரு பெண்ணை அரண்மனையிலே மாலைவனம் முடித்து வைத்து விட்டு சரி உலக வாழ்க்கை இழந்து போகும் என்னை பார்த்து உங்களோட வாழ்ந்து கூடுறியே. ஒருவேளை உங்களுடைய அழகை கண்டு உங்க வீட்டுக்கு நான் வந்தா மூத்ததாரம் இருக்கிறாள், நேசமுற்றாள், அவள் என்னை கண்டு என்ன சொல்வாள் தெரியுமா? அப்படி பாடி என்பாள், போடி என்பாள், போடி என்பாள், ஆசையாக பேசிடுவாள், பேசிடுவாள். பாடி என்பாள், போடி என்பாள், போடி என்பாள், போடி என்பாள், பேசிடுவாள், பேசிடுவாள். சொல்லும் போது இருக்கணுமோ சாகணுமோ, அவள் கேடி என்று சொல்வாளானா, சொல்வாளானா, வெட்டிடுவேன், வெட்டிடுவேன், அவளை வெட்டிடுவேன். மூத்ததார் நேசமுற்றால் என்னை கண்டு என்ன சொல்வாள் தெரியுமா? வாடி போடி, வீட்டு வேலையை செய்யடி, என் புருஷனுக்கு 2ஆம் தாரமாக வந்தாயோடி, வீட்டை பெருக்கடி, கோலத்தை போடுடி, என்னை நீக்கு மேல் 1000 நீ போடுவாள் ஒரு பொண்டாட்டி. அப்படி உன்னை வாடி போடி என்று சொன்னால் என்னுடைய ஒளிவாளால் 2 துண்டாக வெட்டி யார என்னையா? இல்லம்மா, ஒண்ணு இல்ல அவள. ராஜதா, என்னை கண்டவுடனே மூத்ததார் நேசமுற்றாலை வெட்டு கொண்டு துண்டு ரெண்டுன்னு சொல்றீங்களே, இன்னும் கொஞ்ச நாள் கழிந்தால் எனக்கு வயதாகும், அழகான ஒரு பெண்ணை காண்பாய். அந்த பெண்ணுடைய வார்த்தை கேட்டு இதே மந்திரவாளால் என்னை எத்தனை வெட்டா வெட்ட வெட்டவே முடியாதம்மா. ஏன் அப்படி? அப்படி அப்படியா? நான் உன் கூட வர வேண்டுமானால் எனக்கு ஒரு சத்தியம் ஒன்று செய்து தர வேண்டும். என்ன சத்தியம் செய்ய வேண்டும்? சத்தியம் என்று சொன்ன உடனே என்ன சத்தியம் தான் செய்தாரே, பங்கனிலே பள்ளி கொள்ளோ பச்சவர் பேரை ஆணையிடவோ, முடிவெள்ள கொண்ட பல்லு கொண்ட பிள்ளையர் பேரை ஆணையிடவோ, அந்த நல்ல தலங்கள் எல்லாம் ஆணையிட போக வேண்டாம், நல்ல தலமதிலே ஆணை உண்டு, ஐயா உண்டு ஐயா ஓரானை உறுதி வேண நான் சொல்லேன், ஐயா ஓரானை ஓரானை உறுதி நான் சொல்லுவேன். ராட்சதா, நான் உங்களோட வர வேண்டுமானால் எனக்கு ஒரு சத்தியம் ஒன்று செய்து தர வேண்டும். முருகன் பேரு சத்தியம் செய்யட்டுமா? முருகன் பேர்ல முருகனுக்கு ஒரு 2 பொண்டாட்டி, இங்க பேசி நடக்கக்கூடிய விஷயமோ 2 பொண்டாட்டி விஷயம். அப்படின்னா
அந்த சத்தியம் பலிக்காது. ஆமா, பத்திரகாளி அம்மனுடைய பேரில். பத்திரகாளி இசைக்கியம்மை கோபக்காரி. நீ செய்யக்கூடிய சத்தியம் பொய் சத்தியமாக இருந்தால் இசைக்கியவனுடைய குண்டலை பிடுங்கி சுவாமாலை போட்டு விடுவாய். பயப்படுத்துறியே பயப்படுத்துறியே. என்ன மாயவனுடைய பெருமாள் சாமியினுடைய பேரில் சத்தியம் செய்தால் வேண்டாம் ஐயா. அப்படியா? அந்த சத்தியம் பலிக்காது. அப்படியானால் நீயே சொல்லுமா. ராஜதா கந்தன் ஆலயம், கணபதி ஆலயம், விஷ்ணு ஆலயம், சரி இந்த ஆலயங்கள் எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து சத்தியம் செய்வதற்கு முன்பாக நேரம் சமயம் ஆகிவிடும். அடிப்படையாத சத்தியம் உம்மிடமே இருக்கிறது. அது என்ன சத்தியம் இருக்கிறது? அதாவது உங்களுக்கு 5 விரல் இருக்கு ஐயா. ஆள்காட்டு விரலை எடுங்க. உங்க தலையை 3 வேளை இடது பக்கமாக சுற்ற வேண்டும். சரி. சுற்றும் போது மூத்ததாறு நேசமுற்றாலை விட்டு விஷ்ணுபதியாகி உன்னை தொட்டேன் என்று உங்கள் தொண்டையில தொட்டால் போதும் உடனே நமக்கு திருமணம். இதுவா சத்தியம்? இதோ செய்து தருகின்றேன் என்று சொன்ன உடனே 12 வருடமாக கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே இருந்து தவத்தை செய்து நீட்டின விரலுக்கு தலைதறிக்கும்படியான வரத்தை சிவனிடத்திலே வர வாங்கி இருக்கின்றோம். விரலை கொண்டு அவன் தொண்டையிலே தொட்டால் அவன் உயிருக்கு ஆபத்துன்னு நினைத்தான். நினைக்கவில்லை. ஒரு நாள் இருந்து மறுநாள் செத்து போனாலும் இப்படிப்பட்ட அழகான பெண்ணோடு வாழ்ந்துவிட்டு சாக வேண்டும் என்று சிவன் கொடுத்த வரத்தை மறந்து மேல் ஆசை கொண்ட வல்லரக்கன் சத்தியம் செய்கிறார். பேதவர மாத்தியவன் அரக்கன் தலையற்றி கொடு கடலில் விழுந்திடுமாமே. விரலை கொண்டு அவன் தலையில் இடது பக்கமாக 3 வேளை சுற்றினான். அரக்கனுடைய தலையா அதாவது சுற்றி அவன் தொண்டையில தொட்டா பாருங்க. அரக்கனுடைய தலையானது அற்றி 7 கடலுக்கு பாய் போல் விழுகின்றது. அரக்கனை சங்காரம் செய்துவிட்டு அச்சுதன் பச்சைமா அழகான ஒரு இடையராக கோலம் கொண்டார். அங்கே கொண்டு முடி 1000 அவர் செய்த கொண்டு முடி தலைகளை மீறிய போய்விட அது உள்ள சேதனம் ஆயுதமாக அங்கே அதனால் காண மறுத்தர் கோலம் கொண்டார். கண்ணனாகி என்பெருமாள் அரக்கனை சங்காரம் செய்துவிட்டு அழகான ஒரு மறுபடியும் ஒரு இடையராக சமைந்து சிவபெருமான் முன்பிலே தோன்றினார். அப்போது கேட்டார் சிவபெருமான், ஏன் மச்சான் அரக்கனை கொல்ல வேண்டும் என்று போனீங்க, அரக்கனை கொண்டு வந்தீர்களா அல்லது கொண்டு வந்தீர்களா? இல்ல, கொண்டுட்டே வந்திருக்கிறேன். நீங்க கொண்டீர்கள் என்று நான் எப்படி நம்ப முடியும்? அரக்கனுக்கு நான் கொடுத்த வரம் எப்படிப்பட்ட வரவேன் தெரியுமா? நீட்டின வரலுக்கு தலைதிருக்கும்படியான வரத்தை கொடுத்திருக்கின்றேன். அவனை லகுவாக எல்லாம் கொல்ல முடியாது மைத்தனா. அது வேற ஒரு ரூபம் எடுத்துக் கொண்டேன். என்ன கோலம் கொண்டீர்கள்? ஒரு பெண் கோலம் கொண்டு அவனை கொண்டேன். மச்சான், நீங்க பெண் கோலம் கொண்டீர்களா? அந்த கோலத்தை என்னிடத்திலே காட்டுங்கள் என்று சொல்ல, அதாவது அரக்கனை கொண்ட போது எடுத்த பெண் கோலத்தை விட கோடான கோடி பெண் வடிவத்தை காண்பித்தார் என்பெருமாள். அதாவது பெண்ணழகை கண்ட சிவபெருமான் வருகிறது பார்வதி என்று அந்த மாயவரை கட்டி தழுவினார். சிவசக்தி விஷ்ணு சக்தியும் ஒன்று சேர்ந்தது. சக்தியும் ஒன்று சேரக்கூடிய நேரத்தில் அங்கே ஜோதி வந்து பிறக்கின்றது. இந்த ஜோதியிலே ஸ்ரீ தர்ம சாஸ்தாவை பிரவிசிய வேண்டும் என்று ஸ்ரீ தர்ம சாஸ்தாவை எந்த நாளிலே பிரவி செய்கிறார் பாருங்கள். எந்த நாளிலே பிரவி செய்கிறார்? நாளான நாளையிலே நல்லச்சரி பாரதியிலே ஸ்ரீயச்சரி பாரதியிலே பங்குனி மாவட்டத்திலே சாஸ்தா படையோடு வந்து
காந்தக்காரி 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 கருவி காந்தக்காரி கருவி கண்ணே பாடலை சக்தி காந்தே பாடலக்க மேலக்காரி பச்சை மீன் பச்சை எம்பா பச்சை பாத முட்டைக்காரி பாத முட்டை